இங்க எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, திரு ஜகபர் அலி இருக்கார் இல்லையா? அவரு சாதாரண சமூக ஆர்வலர் மட்டும் கிடையாது. அவரு அரசியல் பிரமுகர். அதிமுகவை சேர்ந்த அரசியல் பிரமுகர். அவர் கவுன்சிலராவும் இருந்திருக்காரு. அதுக்கும் மேல மனுஷன் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவராவும் இருக்காரு. கோவையில நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்த பயங்கரவாதிய இங்க எத்தனை பேர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த இறுதி ஊர்வலத்துல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா இவர மாதிரி சமூகத்துல மக்களுக்காக போராடின ஒரு சமூக ஆர்வலருக்கு ஆதரவாக யாராச்சும் வந்து நின்னாங்களா? இத மாதிரி இவரை படுகொலை செஞ்சிருக்காங்க. கொடூரமான முறையில படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுத்த பாதி பேர் கூட இவர மாதிரியான நேர்மையான மக்களுக்காக பாடுபட்ட ஒரு சமூக ஆர்வலருக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல. பாவங்க இந்த மனுஷன். இவரு என்னங்க பண்ணாரு? மக்களுக்காக தானே போராடினாரு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக தானே போராடினாரு. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை இப்படி படுகொலை செஞ்சிருக்காங்க. இவருக்கு ஆதரவாக யாராச்சும் வந்து நின்னாங்களா? பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டம் இவர மாதிரியான நல்லவருக்கு ஏங்க முட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க? முட்டு கூட கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு ஆதரவாச்சும் கொடுத்திருக்கலாம் இல்லையா? கூட வந்து நின்னு இருக்கலாம் இல்லையா? ஏன்பா இந்த எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் எங்கப்பா போனீங்க? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எங்க போனாரு? இந்த விவகாரத்திற்கு எதிராக அவர் ஏதாச்சும் கண்டனத்தை பதிவு செஞ்சாரா? போராட்டம் பண்ணாரா? அதிமுகவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதாங்க செஞ்சாரு? அட்லீஸ்ட் இறந்த இந்த நல்ல மனுஷன் ஜகபர் அலின்ற இந்த ஒரு நல்ல மனுஷனுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் ஒரு 4 பேராச்சு, அட்லீஸ்ட் 4 பேராச்சு வந்து நின்னாங்களா? கேவலம் பீப் பிரியாணிக்கு முட்டு கொடுக்கறதுக்காக 40 பேர் போய் நின்னாங்க. இந்த மனுஷனுக்கு ஆதரவாக ஒரு 4 பேராச்சு வந்திருக்கலாம் இல்லையா? திருப்பரங்குன்றத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் அங்க ஓடி வராங்க. அங்க வந்து அங்க அவர்களுக்கு ஆதரவாக வந்து நிக்கிறாங்க. இங்க இவ்வளவு நல்ல மனுஷனை படுகொலை செஞ்சிருக்காங்க. திட்டம் போட்டு கொடூரமா படுகொலை செஞ்சிருக்காங்க. இவருக்கு ஆதரவாக எத்தனை பேருங்க வந்து நின்னா